பார்ட் 2ல வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனானா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம். குபேரா என்ன பேசியிருக்கான்றது டீட்டெயிலாக தெரியல ஆக்சுவலாக. பார்ட் 3ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒன்று ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப பெரிய லெவலில் பார்ட் 3க்கான கதை உருவாயிட்டிருக்கு. மோஸ்ட்லி பார்ட் 3 வந்து 2027 சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சார். இல்லை, நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்போ அரசியல்வாதிகள் யார் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்களாம் நம்ம சொந்த வேலையாக போயிடுறீங்க. எனக்கு சொந்த வேலை இருக்குது, இவங்களுக்கு சொந்த வேலை இருக்குது, எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்தவங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே 50 கட்சி இருக்குமா தமிழ்நாட்டில்? 50 கட்சிக்குமே நோக்கம் என்னென்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னார் அன்னார்னு பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க, நமக்காக பண்ணணும் என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னோட சப்போர்ட் இருக்குது. ஃபியூச்சரில் அடுத்த நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. அரசியல் இல்லை, அரசியலில் எதாவது சொன்னேன் இல்லை, எல்லாருமே நல்ல நீங்கள் முக்கியமாக நான் யாரை ஓகே பண்ணுவேன்? நீங்கள் சொல்லுங்களேன். 2 பேர் முக்கியம் இல்லையா? அதனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட குணமும் என்னோட எண்ணமுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கும் பொழுது நான் அரசியல் சார்ந்த ஆளாக இருக்க விரும்பலை. பொதுவான மனிதனாக லைஃப்பை இருக்க விரும்புகிறதுனால புது மனிதனாகவே வாழ்ந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட சப்போர்ட், என்னோட நண்பர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்றதுனால எல்லாருமே எனக்கு பொதுதான். இது கண்டிப்பாக வந்து ஒரு தவறை எதுக்கு காட்டுறோன்னா, இந்த தவறை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் அப்படின்றதுக்காக தான் தவறை சுட்டி காட்டுறோம். எப்படி நடக்குது, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒருத்தங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னு சொன்னால் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் புரிய வைக்கிறதுக்கு படமாக்குதல்ன்ற பேரில் நாங்கள் அதை படமாக்கி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அந்த அநீதியை காட்ட வேண்டிய விஷயம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது, அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் பெண்களுக்கு அறிவாக போய் சேரும். இப்போ வந்து மொபைல் மூலமாக அவங்க நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் கஷ்டப்பட்ட விஷயம் இப்போ இல்லை, நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக. இதே மாதிரி இன்னொரு 15-20 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காகவே கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட சாதிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சப்போஸ் அப்படி ஒரு காட்சிகள் கொண்டிருந்தால் அது இந்த படமாக்குதலுக்காக மட்டுமே தவிர அது வந்து பார்த்து ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கடைசியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று இருக்குது. அதுவும் அவங்களுக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இதை காட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றதுனால காட்டியாச்சு. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.